அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் 3வது அதிகாரமான நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் உள்ள 9வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். குறள் எண் 29. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் கொள்வாராயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். நம் தொப்புளிலிருந்து ஒரு கயிறு சிர நடுவுக்கு செல்கிறது. அந்த கயிறை பிடித்து கொண்டு நம் சிர நடுவிலுள்ள அந்த சிறிய மலைக்கு சென்றுவிட்டால் இறைவனின் குணமான அன்பில் நாம் கலந்து விடுவோம். அந்நிலையில் சினத்தை நாம் ஒரு நொடிப்பொழுதும் காத்தல் என்பது கடினமான செயலாகும். ஏனென்றால் அன்புருவான இறைவனிடம் நாம் ஒன்றுவிட்டால் சினம், வெறுப்பு போன்ற தீய குணங்கள் நம்மை விட்டு நீங்கிவிடும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். நம் தொப்புளிலிருந்து ஒரு கயிறு சிர நடுவுக்கு செல்கிறது. அந்த கயிறை பிடித்து கொண்டு நம் சிர நடுவில் உள்ள அந்த சிறிய மலைக்கு சென்றுவிட்டால் இறைவனின் குணமான அன்பில் நாம் கலந்து விடுவோம். அந்நிலையில் சினத்தை நாம் ஒரு நொடிப்பொழுதும் காத்தல் என்பது கடினமான செயலாகும். ஏனென்றால் அன்புருவான இறைவனிடம் நாம் ஒன்றுவிட்டால் சினம், வெறுப்பு போன்ற தீய குணங்கள் நம்மை விட்டு நீங்கிவிடும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.